பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. பெண்களுக்கு முன்னுரிமை நான் கொடுத்தே ஆவம்பா. வெரி குட். ஆமா, அது வந்து முன்னாடி வந்த உடனே பெண்கள் கையில எல்லாம் அப்பளத்தை கொடுத்துட்டேன். என்னங்க ஓர வஞ்சனம் பாக்குறீங்க நீங்க? ஆம்பளைங்கன்னா பாவமா இல்லையா? ஆமா ஆமா தானே. பாடி வாங்கட்டும். ஓகே வாங்கின அடி வாங்கின. நீ வாங்காத அடியா எல்லா சந்திலையும் வாங்கியிருக்கேன். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 10 அடிப்பாளே இல்ல. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து ஆண்கள் சில ஆண்கள் பாசமா பாத்துக்கிறாங்க, சில ஆண்கள் நம்ம தனுஷ் மாதிரி வந்து பொண்டாட்டியை ட்ரீட் பண்றாங்க. ஆனா பெண்களுக்குள்ள என் கணவர் கிட்ட இந்த விஷயம் மாறி இருந்தா சூப்பரா இருக்கும், இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். எல்லா பெண்களுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு செஞ்சாலும் எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு இச்சுக்கு இருக்கும். அந்த இச்சுக்க பேஸ் பண்ணி நீங்க அடிக்கலாம். ஆமா. சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பேர் கிட்ட உங்க கணவர் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லி அவங்க தலையில அப்பளத்தை உடைக்க போறீங்க. அந்த அருமையான பிரமாதமான காரியத்தை சிங்கப்பெண்ணை ஆனந்தி தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இந்தாங்க ஆனந்தி. அன்பு கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது என்னன்றத சொல்லி அவர் தலையில நீங்க அப்படி சொல்லி. அன்புல பிடிக்காத ஒண்ணுமே இல்ல, ஆனா நான் ஒண்ணு சொல்லி உடைக்கிறேன். ஆமா, இல்லன்னா இந்த அப்பளம் உங்க தலையில உடையும். வெயிட்டா உடமா? வெயிட்டவா? நல்லா சொல்லிட்டு வர. இதுக்கு என்ன விட்டுட்டு ஜெயிலுக்கு போனீங்க? ஜெயிலுக்கு என்ன விட்டுயா போனீங்க? என்னடா இது? அடிக்கலாமா? ஹனிமூன் ட்ரிப்புக்கு போன மாதிரி கேக்குறேன். வேற என்ன சொல்றது, அவங்க எல்லாமே நல்ல குவாலிட்டி. நீ கேளு, ஏன் துளசியை இன்னும் வீட்ல வச்சிருக்கீங்க? ஊட்டினாலதான் போனதே ஆனந்தினாலதான். ஆனா விட்டு என்ன மறல ஏடா லெட்டின் போனா கூட விட்டுட்டு போக கூடாது. அவள அடிமானி. இனிமே எப்பவும் விட்டுட்டு போக கூடாது. அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மனைவிகள்லாம் வந்து அந்த காலத்துல எப்படின்னா கணவர் வந்து இறந்துட்டாருன்னா உடன்கட்டை ஏறுவாங்க அப்படின்றது. இங்க வந்து நீ ஜெயிலுக்கு கூட என்ன விட்டு போக கூடாது, ஒண்டியா எங்க போனாலும் என்ன கையோட கூட்டிட்டே போகணும் அப்படின்னு இருக்காங்க ஆனந்தி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அண்ணன் அப்படிலாம் கிடையாது. நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, இருமை எல்லாமே அவங்க சொல்ற. முதல்ல அண்ணன் ஒரு ஸ்டூல போடணும்னு நினைக்கிறாங்க. அவரு குடிச்சு வாங்குவாரு அடிய. சொல்லுமா நீ மைக்கு குடுமா ஆனந்தி. இன்னும் 2 அடி வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். அண்ணன் பயங்கரமா எதிர்பார்க்கிறேன். வெய்மா எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். நான் யோசிச்சு பாருங்க, எங்கயா ஒண்ணு இருக்கும் குறை சொல்றதுக்கு. ரம்யாவை அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டாரு. இருக்கு நல்ல ஃபோர்ஸா. எனக்கு என்னவோ இன்னும் கூட ஓரமா ரம்யா மேல ஒரு காதல் இருக்கலாம். சீச்சி சத்தியமா இல்ல இருந்தாலும் அடி வாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணல லவ், இப்ப சொல்ல வேணாம். சரி, அவசரப்பட என்ன செஞ்சிருப்பீங்க? இப்ப வரும் பாரு, அப்ப தெரியும். இல்ல என்னையே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதனால அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டார்ல. ஏன்டா அவசரப்பட்டு மண்ணோட? ஏன் அவசரப்பட்டு லவ் பண்ணணும்? அடிமா கம் ஆன். இதெல்லாம் என்ன இப்ப பாரு, பிரமாதமான ஒரு அடி ஒன்று விழும் பாரு. 1 2 பல ரீசன் இருக்கு. பல கோடி அப்பளத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல வீட்டுல ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓரமா அது பாட்டுக்கு அது சைலண்டா குவாய்ட்டா இருக்கும். அது பாட்டுக்கு அது இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், பூனை ரொம்ப பிடிக்கும், போய் நோண்டுறது, போய் தூக்கிட்டு சுத்துறது, போய் இழுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப கொஞ்சிட்டே இருப்போம், இரிட்டேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த பூனைக்கு இப்படி தள்ளு, நீ என்ன கொஞ்சம் சைட்ல விட்டுரு, என்ன விட்டுரு. அந்த பூனை தான் நானு. அந்த மனுஷன் தான் இவன். ஆனா அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், பூனைக்கு பிடிக்கும். ஆனாலும் பூனை என்ன காமிச்சிக்காது, ஸ்டைல் பண்ணும், கொஞ்சம் கொழுப்பு காட்டும். அப்படி நானு அந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ரொம்ப சீரியஸான விஷயத்துல வந்து இப்படி பண்றது, இப்படி பண்றதெல்லாம் அது ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இப்படி பண்ண வேண்டியதுதானே. அது பண்றத சொல்றேன். சுந்தரவல்லி முன்னாடி எல்லாரும் முன்னாடி பண்ணும்போது அது அவங்கள இன்னும் ட்ரிகர் ஆகும். அவங்க ட்ரிகர் ஆகுறதுனால அவங்க என்ன அடிப்பாங்க. சோ என்ன அடிக்கிறதுனால இப்போ அது ஏன் பண்ணேன்னா இப்போ இவரு அடிக்கிறேன். அவங்க ட்ரிகர் ஆகணும்னு தான் நான் அதை பண்றேன். பாருங்க என்ன அப்பளம் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்க, சுட்டுனே இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு போல, நிறைய வந்துனே இருக்கும். சாப்பிட்டு ஒரு அப்பளத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஐயோ அடிமா. வில்லேஜ்ல எல்லாம் வந்து தங்கிட்டு இருக்கேன் உனக்காக. அது ஏன் வந்தேன்னு இருக்கு. இப்போ எனக்கு தான் வேலை ஜாஸ்தி. வாங்க
சரி, ஒரு லவ்வோட ஒரு ஓகே இங்க ஒருத்தி தனியா அப்பளம் சாப்பிட்டுட்டு இருந்தா மண்ணில உடைக்க சொன்னா ஊட்டி வேற உடைங்க கமான். சரி லவ்வோட வரீங்க. லவ்வோட இவ்வளவு லவ்வபிள் இடியட்டா இருக்கீடா. அப்பா, இந்த லவ் ரொம்ப லவ்வா இருக்கு. அக்கா, அந்த ஒருளோட அப்பளம் கேன்சல். ஓகே, அடுத்தது என்னதான் புது குடும்பமா இருந்தாலும் ஆ. விருப்பு தான், காண்டு தான் பார்வதி காட்டுவாங்க. இப்போ கமான். ஆக்சுவலி அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான். பார்வதி ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், அதே மாதிரி தர்மதுரையும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அப்பளத்தை நம்ம மாத்தி கொடுத்துருக்கோம். பேட் குவாலிட்டி எதுவும் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவங்களாவும் இருக்கிறது வந்து தப்பு இல்லையா? தர்மா வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு நல்லவன்றதை விட ஏமாந்தவன். அண்ணனுங்க காசு கேட்டால் எடுத்து கொடுக்கறது, தம்பி காசு கேட்டால் எடுத்து கொடுக்கறது, யாரு காசு கேட்டாலும் எடுத்து கொடுக்கறது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா அப்போ வருங்காலத்தில் வரப்போற மனைவிக்கு நீ என்ன வச்சிருப்ப? அந்த வீடை வச்சிருக்கேன், அந்த வீட்டுல ஒன்ன வச்சிருப்பேன், அதுக்குள்ள அந்த வீடு இருக்கா பாருங்க. அதை சொல்லிதான் அடிக்க போறீங்க. அதனால ஏன்டா இவ்வளவு நல்லவனா இருக்க, ஏன்டா இவ்வளவு நல்லவனா இருக்கு அடிங்கன்றேன். நல்லவனா இருக்கும் போதே இந்த அடினா சிலிமிஷம் செஞ்சிடுவோம். உருட்டு கட்டதான் அவ்வளவுதான் கிடையாது. இதனாலதான் இந்த சின்ன அப்பளம் சிலுமிஷம் எல்லாம் செஞ்சா இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் கொடுப்பாங்க.